வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம் தாய்பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 23ஆம் பாகமாக நீர்ப்பாசன திட்டமிடுதலில் டென்சியோமீட்டரின் பயன்பாடுகள் குறித்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது குறித்து நம்மிடையே உரையாற்ற இருப்பவர் மதராஸ் உர நிறுவனத்தில் உர விநியோகத்துறை மேலாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் திரு கணபதி அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். நேயர்களே, முதலில் பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய நினைவூட்டலாக ஒரு முன்னோட்டத்தினை கேட்போம். பாரத நாட்டின் மத்திய அமைச்சரவையின் பொருளாதார விவகாரங்கள் துறை 28/6/2023 அன்று நடந்த கூட்டத்தில் பிரதமரின் பிரணாம் என்ற திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமரின் பிரணாம் திட்டம் என்பது பூமி தாயை மீட்டெடுத்தல், மண்வளம் குறைந்து வருவதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், பூமி தாயை வளப்படுத்துதல் மற்றும் சீர்திருத்துதல் என்பவையின் ஒருங்கிணைப்பாகும். நாம் பூமி தாயை காப்பது நம் அனைவரின் கூட்டு முயற்சியால் மட்டுமே சாத்தியமாகும். ஒவ்வொரு கிராமங்களும் அதன் அடிப்படை நிலையிலிருந்து செய்தால் மட்டுமே இவை சாத்தியமாகும். இந்த திட்டத்தின் முழுமையான இலக்கு என்பது வேளாண்மையில் ரசாயன உர உபயோகம் மற்றும் பூச்சிக்கொல்லி உபயோகம் என்ற பிரச்சனையிலிருந்து எவ்வாறு நாம் பூமி தாயை மீட்டெடுப்பது, எவ்வாறு விடுபடுவது என்பதே ஆகும். அதிக உணவு உற்பத்திக்காக அதிகப்படியான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் உபயோகப்படுத்தியதன் விளைவாக நமது பூமி தாய் தன் வனப்பை இழந்து வளமையை இழந்து உள்ளாள். இதனால் மண்ணின் உற்பத்தி திறனும் குறைந்துள்ளது. மண் பரிசோதனை செய்து மண் பரிசோதனை முடிவுகளின்படி சமச்சீர் உர உபயோகத்தை கடைபிடிப்பது, நுண்ணுயிர் உரங்களை கடைபிடிப்பது மற்றும் இயற்கை உரங்களை வேளாண்மையில் பயன்படுத்துவதால் நமது மண்ணின் ஊட்டச்சத்தை பராமரிக்கலாம். இந்த தேவை இப்போது ஏன் ஏற்பட்டுள்ளது? இத்தோடு நில்லாமல் இவற்றுடன் இயற்கை வேளாண்மை, அங்கக வேளாண்மை முறைகளையும் கடைபிடிக்க வேண்டும். இயற்கை வளங்களை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் புதிய தொழில்நுட்பங்களான ஒருங்கிணைந்த வேளாண் முறைகளையும் நுண்ணிய நீர்ப்பாசன உத்திகளையும், மூடாக்கு போடுதல், குறைந்த உழவியல் வேளாண்மை, பயிர் சுழற்சி போன்ற முறைகளை வேளாண்மையில் பயன்படுத்த வேண்டும். நிலையான நீண்ட நாட்களுக்கு நிற்பதான வேளாண் உத்திகளை கடைபிடிக்க நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டு மாற்றத்திற்கான முடிவில் நாம் செயல்பட வேண்டும். மாற்றம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பது அத்தியாவசியமான கலையாகும். நமது வளத்தை பெருக்கவும், மாசுவை கட்டுப்படுத்தவும், நீண்ட நாள் உணவு உற்பத்திக்கு உறுதியளிக்கவும் இந்த மாற்றம் தேவைப்படுகிறது. நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் சுற்றுப்புற சூழலின் வளத்தையும் மண்ணின் வளத்தையும் பாதுகாக்க மிக முக்கியமான சமச்சீர் உர உபயோகம் என்பது வேளாண்மையில் மிக முக்கிய பங்காற்றுகிறது. அத்தியாவசியமான பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை சரியான அளவில், சரியான விகிதத்தில், சரியான காலத்தில், சரியான உபயோக முறைகளை பயன்படுத்தி அளிப்பதே சமச்சீர் உர உபயோக முறை என்பதாகும். அந்தந்த மாநிலங்களில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழகங்கள், வேளாண்மை ஆராய்ச்சி கழகங்கள் மேற்கூறிய அளவுகளை ஒவ்வொரு பயிர்களுக்கும் அந்தந்த இடங்களுக்கு தக்கவாறு தேவையான அளவுகளை பரிந்துரை செய்துள்ளது. பரிந்துரைக்கப்பட்ட உர விநியோக அளவுகளை பயன்படுத்தினால் அதிக மகசூல் கிடைப்பதோடு பயிர்களின், தானியங்களின், உற்பத்தி பொருட்களின், உணவுகளின் தரமும் மேம்படுகிறது. நல்ல வளமான மண்ணில் விளைவிக்கப்பட்ட பழங்கள், காய்கறிகள், தானியங்களில் அனைத்தும் முக்கியமான சத்துக்களும் பொதிந்திருக்கும். அவற்றின் தரமும் சிறப்பானதாக இருக்கும். அவற்றின் ருசியும் நன்றாக இருக்கும். மேம்படுத்தப்பட்ட மகசூல், விளைச்சலின் தரம் விவசாயிகளுக்கு அதிக லாபங்களை ஈட்டுத் தரும். இது அதிக அளவு விளைவிப்பது மட்டுமன்று, சிறப்பாக ஊட்டச்சத்து பொருந்திய உணவுப் பொருள்களை விளைவிப்பதும் ஆகும். இது இருசாரருக்கு பலனளிக்கக்கூடிய வெற்றியின் அணுகுமுறையாகும். இது விவசாயிகள், சுற்றுப்புற சூழல் மட்டுமின்றி நாம் அனைவருக்கும் நலன் பயப்பதாகும். உரங்களை சீரிய முறையாக உபயோகிப்பதனால் நமது மகசூல் பெருகுவதோடு மட்டுமன்றி நமது விளைநிலங்களும் வளமானதாக விளங்குகிறது. அடுத்த தலைமுறைக்கும் உதவிகரமாக இருக்கும். ஆகையினால் நாம் அனைவரும் தொடர்ந்து சமச்சீர் உர நிர்வாகத்தை கடைபிடிப்பதன் மூலம் மாற்றத்தின் அங்கமாகவும் விளங்குவோம். அடுத்து நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத யாத்திரை, விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்திரை என்ற நிகழ்ச்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம்.
பிரதமரின் பிரணாம் என்ற திட்டங்களின் பலன்களையும் வேளாண்மையில் ட்ரோன்களை உபயோகத்தினை ஊக்குவிப்பதுவே இந்திய அரசின் உரத்துறையின் மிக முக்கிய பங்காக உள்ளது. சமச்சீர் உர உபயோக முறையை கடைபிடித்தல் என்ற நோக்கத்திற்காகவும் நானோ உரம் உபயோகத்தினை இந்திய அரசின் உரத்துறையானது வேறுபட்ட துறைகளையும் ஒருங்கிணைத்துள்ளது. அதில் உர உற்பத்தி நிறுவனங்கள், பிரதமரின் விவசாய செழுமை நிலையங்கள், வேளாண் அதிகாரிகள் மற்றும் சிறப்பு அதிகாரிகளையும் இத்திட்டத்தில் ஈடுபடுத்தி உள்ளது. பிரதமரின் பிரணாம் திட்டத்தின் முத்தாய்ப்பு யாதெனில் ட்ரோன்களை பெருமளவில் உபயோகப்படுத்துவது, செயல்முறை விளக்கம் செய்து காண்பிப்பது, நானோ யூரியா, நானோ டிஏபி, நீரில் கரையும் திரவ பூச்சிக்கொல்லி மருந்துகள், நீரில் கரையும் பூஞ்சான கொல்லி மருந்துகள் போன்றவற்றை வேறுபட்ட பயிர்களிலும் மரப்பயிர்களிலும் தோட்டக்கலை பயிர்களிலும் தெளித்து விவசாயிகளுக்கு காண்பிப்பது ஆகும். இந்த முன்னெடுப்பு ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை செயல் விளக்கத்தில் நமது பாரத அரசு இறக்கியுள்ளது. இது 29 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள மாவட்டங்களில் செயல் விளக்கங்களை செய்து வருகிறது. இந்த செயற்கரிய செயலானது அனைத்து பொதுமக்களையும் விவசாயிகளையும் கவர்ந்துள்ளது. விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வியத்தகு முன்னெடுப்பு முன்னெப்போதும் இல்லாத ஒன்று. PM பிரணாம் என்ற திட்டத்தின் நோக்கங்களை நிலையான நீடித்த விவசாய முறைகளை வேளாண் பெருமக்களிடம் விளங்கச் செய்யவும் பழக்கப்படுத்தவும் கொண்டு சேர்க்கும் கருவியாகவும் உள்ளது. இந்த திட்டத்திற்கு பெருமளவில் வரவேற்பு உள்ளது. லட்சக்கணக்கான மக்கள் இந்த ட்ரோன் தெளிப்பான் விதத்தினை கண்டுகளிக்கின்றனர். குறிப்பாக விவசாய பெருமக்கள் மிக்க ஆர்வமுடன் இதில் பங்கு பெறுகின்றனர். நானோ யூரியா மூட்டை யூரியாவிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது, எவ்வகையில் அதிக பயனளிக்க கூடியதாக உள்ளது என்பதையும் நன்கு உணர முடிகிறது. இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக விவாதங்கள், செயல்முறை விளக்கங்கள், கூட்டங்கள் ஆகியவற்றில் விவசாயிகள் ஆர்வமாக பங்கேற்கின்றனர். அதன் அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாகவே அங்கக வேளாண்மையின் அவசியத்தன்மையும் அதன் விழிப்புணர்வையும் அனைத்து விவசாயிகளையும் சென்றடைந்துள்ளது. புதுமையை விரும்பும் ஆர்வமுள்ள இளம் விவசாயிகள் ட்ரோன் தொழில்நுட்பத்தை முன்னெடுத்து உபயோகிக்க விருப்பம் தெரிவித்துள்ளனர். நேரம், பணம் விரயம் இன்றி செலவு அதிகம் பிடிக்காத உகந்த உத்தியாக உள்ள இந்த தொழில்நுட்பங்கள் அவர்களை வேளாண்மையை பயன்படுத்தி மிக்க ஆர்வமுடையவர்களாகவும் நிலைத்த நீடித்த வேளாண்மையில் சிக்கன முறையை கையாண்டு செயல்படுவதாகவும் அறியப்பட்டு லாபகரமான வேளாண்மை தொழில் வளரும் என்பதையும் நம்புகின்றனர். மாண்புமிகு பாரத பிரதமர் வேளாண் மகளிர் ட்ரோன் மையங்களை நிறுவியுள்ளார். இத்திட்டம் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு ட்ரோன்களை வழங்க உள்ளது. இதனால் இப்புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மகளிரின் வாழ்வாதாரமும் சிறக்கும் என நம்பப்படுகிறது. பிரதமரின் வேளாண் செழுமை நிலையங்கள் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் திட்டத்தின் பயன்களை விவசாயிகளுக்கு கொண்டு செல்ல பேருதவியாக இருந்து வருகிறது. அவைகளின் செயல்பாடு ஒரு கூட்டு முயற்சியாக இந்த முன்னெடுப்பில் காண முடிகிறது. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற யாத்திரை இது ஒரு பயணம் மட்டுமன்று, இந்திய புரட்சிகர நவீன விவசாயத்தின் புதிய பரிணாம வளர்ச்சியாகவும் முன்னேற்ற பாதையின் அடுத்த கட்டமாகவும் அறியப்படுகிறது. இந்த பயணம் ஆரம்பித்த நாளிலிருந்து நாளுக்கு நாள் இதற்கான வரவேற்பு பெருகிக் கொண்டே வருகிறது. இந்த வரவேற்பை காணும்போது இந்திய வேளாண்மையின் மறுபரிமாணம் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதிய கண்டுபிடிப்புகளை விவசாயத்தில் புகுத்தி நவீன வேளாண் புரட்சியின் மூலம் எல்லோருக்குமான வளர்ச்சியாக உள்ளது. ட்ரோன் தொழில்நுட்பத்தை ஊக்கப்படுத்துவதன் மூலமாக நானோ உரங்கள், நிலைநிறுத்தப்பட்ட நிலையான விவசாய உத்திகளை பற்றிய விழிப்புணர்வு மட்டுமின்றி விவசாயிகளை ஊக்கப்படுத்தவும் உற்சாகமும் ஊட்டுகிறது. நவீனங்களை கடைபிடித்து இயற்கையை ஒத்து வளர்ச்சி அடைய எதிர்காலங்களில் உதவிகரமாக இருக்கும் என திட்டவட்டமாக நம்பப்படுகின்றது. இந்த வேளாண் புரட்சி வெளிப்படும் போது பிரதமரின் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான லட்சிய பயணம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு வித்தாகவும் உறுதுணையாகவும் விளங்கும் என்று சான்றாகிறது. இதன்படி இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாகவும் விவசாயத்தில் தன்னிறைவு அடைந்த நாடாகவும் விளங்கும் என்பது தெள்ளத் தெளிவாக நம் கண்முன் காண முடிகிறது. நேர்களே, தொடர்ந்து இன்றைய தலைப்பான நீர்ப்பாசன திட்டமிடுதலில் டென்சியோமீட்டரின் பயன்பாடுகள் குறித்து தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் நீர்ப்பாசன திட்டமிடுதலில் டென்சியோமீட்டரின் பயன்பாடு குறித்து பார்க்க இருக்கிறோம்.
அதிகரித்து வரும் மக்கள் தொகைக்கு தகுந்தாற்போல தானியங்கள், பயிர் வகைகள், காய்கறிகள் மற்றும் பழங்கள் உற்பத்தி செய்வதற்கு தேவையான பாசன நீரை அளிப்பதில் ஒரு வகையான அழுத்தம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதாவது நீர் தேவை அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த அழுத்தம் வாய்க்கால் பாசனம், ஏரி பாசனம் மற்றும் கிணற்று பாசனம் என எந்த வகை பாசனமாக இருந்தாலும் நீரின் பயன்பாடு அதிகரிப்பதாலும் பருவநிலை மாற்றம் காரணமாக கிடைக்கக்கூடிய நீரின் அளவு குறைஞ்சு கொண்டே இருக்கிறது. பயிருக்கு தேவைப்படக்கூடிய நீரை அளிப்பதில் சில நேரங்களில் அதிகப்படியான நீர்ப்பாசனம் அல்லது பற்றாக்குறையான நீர்ப்பாசனம் என பின்பற்றப்படுவதால் மேம்பட்ட நீர்ப்பாசன முறைகளிலும் சிரமங்கள் ஏற்பட்டிருக்கு. கிடைக்கக்கூடிய நீரில் பெரும்பகுதி பாசனத்திற்கே பயன்படுவதால் நீர் தட்டுப்பாடும் உருவாகியிருக்கிறது. அதனால் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. மேலும் பாசன வகைகளில் நீர் அளிக்கும் திறன் மற்றும் பயிரின் நீர் பயன்பாட்டு திறன் குறைந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் நீர் சேமிப்பை அதிகரிக்கும் வகையான நீர்ப்பாசன திட்டமிடுதலின் தேவையும் மண்ணின் ஈரப்பதத்தை கண்டறியும் நவீன கருவிகளை பயன்படுத்தி நீர்ப்பாசனம் செய்ய வேண்டிய கட்டாயமும் உருவாகியிருக்கு. நீர்ப்பாசன திட்டமிடல் என்பது பயிருக்கு தேவையான நீரை அளிக்க வேண்டிய தருணம் மற்றும் அளிக்க வேண்டிய அளவு பற்றியதாகும். பொதுவாக வாய்க்கால் பாசனம் செய்யும் பயிர்களுக்கு 3 முதல் 5 நாட்கள் இடைவெளியில் நீர்ப்பாசனம் செய்யப்படுகிறது. சொட்டு நீர்ப்பாசனம் மூலம் பயிர் செய்யும் பயிர்களுக்கு 1 முதல் 3 நாட்கள் இடைவெளியில் பயிரின் நீர் தேவைக்கேற்ப நீர்ப்பாசனம் செய்ய வேண்டிய அளவு, காலநிலை, பயிர் வளரும் தருணம், மண்ணின் தன்மை, நிலத்தின் சரிவு ஆகியவற்றை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. தற்கால சூழ்நிலையில் டென்சியோமீட்டர் மற்றும் இதர நவீன கருவிகளை பயன்படுத்தி நீர்ப்பாசனம் செய்ய வேண்டிய தருணத்தை சரியாக நிர்ணயிக்க முடிவதால் நீர்ப்பாசனம் செய்யும் இடைவெளியை அதிகரிக்க இயலும். இதனால் கூடுதல் நீர் சேமிப்புடன் அதிக விளைச்சலையும் பெற முடியும் என பல ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. நீர்ப்பாசன திட்டமிடலில் பயிருக்கு தேவையான நீரை அளிக்க வேண்டிய தருணத்தை நிர்ணயிப்பதில் டென்சியோமீட்டரின் பங்கு பற்றி விவரிக்கிறோம். நீர்ப்பாசன திட்டமிடுதலின் கொள்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிரின் தேவைக்கேற்ப நீர்ப்பாசனம் செய்ய வேண்டிய தருணத்தை தீர்மானித்தல், பயிரின் வேர்பரப்பு வரை நீரிடுதல், மண் கண்டத்துக்குள் அந்த சாயில் ஜோன் நீர் ஊடுருவலை தவிர்த்தல், பிற வகையிலான நீர் இழப்பையும் தவிர்த்தல். நீர்ப்பாசன திட்டமிடுதலின் கூறுகள் என்னென்னு பார்ப்போம். பயிரின் நீர் தேவை மற்றும் வளர்ச்சி பருவத்தை கருத்தில் கொண்டு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டிய அளவு மற்றும் நேரம் ஆகிய இரண்டையும் சேர்த்து தீர்மானிப்பது நீர்ப்பாசன திட்டமிடுதலின் கூறுகளாகும். பயிரின் நீர் தேவை. பயிரின் நீர் தேவை என்பது ஒரு பயிரின் ஆரம்ப நிலை முதல் முழு வளர்ச்சி அடைந்து விளைச்சல் தரும் நிலை வரை பல்வேறு பருவங்களில் தேவைப்படும் மொத்த நீராகும். பயிர் பரப்பிலிருந்து பயிரின் இலைகள் வழியாகவும் ஆவியாகக்கூடிய நீரையும் இதர இழப்புகளை ஈடு செய்ய தேவையான நீரையும் சேர்த்து பயிரின் நீர் தேவையை கணக்கிட வேண்டும். இதனை வளி இலை நீராவியாதல், அதாவது எவாப்ரேஷன் அண்டு டிரான்ஸ்பிரேஷன், நுகர்பயன் எனலாம். காலநிலை தரவு மற்றும் பயிர் குணகம் இவற்றை பயன்படுத்தி வளி இலை நீராவியாதலை கணக்கிடலாம். இதன் மதிப்பிற்கு சமமான நீரை கன அளவு அடிப்படையில் நீர் அளமானியை பயன்படுத்தியோ அல்லது நீர் இறைக்கும் நேரத்தின் அடிப்படையிலோ அளிக்கலாம். மண் ஈரப்பத அளவு இரண்டாவது கூறு. மண்ணில் இருக்கிற நீரின் அளவை மண் ஈரப்பத அளவு எனலாம். மண்ணின் தன்மையை பொறுத்து உலர்நிலை, முழு ஈர கொள்நிலை, முழு ஈரச் செறிவு நிலை என 3 நிலைகளில் மண்ணில் ஈரப்பதம் இருக்கும். பயிர் வளர்ச்சிக்கு தேவைப்படுகிற மண்ணில் உள்ள நீரின் அளவு அல்லது பயிர்களால் தனது வளர்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளும் மண்ணில் இருக்கிற நீரின் அளவை கிட்டும் மண் ஈரப்பத அளவு எனலாம். கிட்டும் மண் ஈரப்பத அளவை மண்ணின் முழு ஈர கொள்நிலை மற்றும் உலர்நிலை மதிப்பிற்கும் இடையேயுள்ள வித்தியாசம் கொண்டு கணக்கிடலாம். மண் ஈரப்பத அளவை 1 மீட்டர் மண்ணின் ஆழத்தில் இருக்கக்கூடிய நீரின் ஆழம், அதாவது அதோட உயரம் என்கிற விகிதத்தில் அல்லது சதவிகிதத்தில் குறிப்பிடலாம்.
மண் ஈரப்பத இழுவிசை. பயிரின் வேர்களால் மண்ணில் இருக்கிற நீரை உறிஞ்ச தேவைப்படும் இழுவிசை அல்லது மண்ணானது ஈரத்தை அருகப்பட்டு இருக்கும் ஒரு வகையான இழுவிசை அல்லது அழுத்தம் மண் ஈரப்பத இழுவிசை எனப்படும். பயிரின் வேர் மண்ணில் இருக்கிற நீரின் இழுவிசையை காட்டிலும் அதிக இழுவிசை செலுத்தும் போது நீர் உறிஞ்சப்படும். மீதம் இருக்கிற நீர் மண்ணுடன் இறுக இணைந்து பயிரால் உறிஞ்சப்படாத நீராகிவிடும். மண் ஈரப்பத இழுவிசையை வளிமண்டல அழுத்தத்திற்கு இணையான அளவி, அதாவது கிலோ பாஸ்கல், ஏடிஎம் அல்லது சென்டிபார் என்ற அளவீடுகளால் அளக்கப்படுகிறது. மண் ஈரப்பத இழுவிசை மண்ணின் ஈரப்பதத்தின் அளவி அல்லது பயிருக்கு தேவையான மண்ணிலுள்ள நீரின் அளவை பற்றி குறிப்பிடாது. மண் ஈரப்பத இழுவிசையானது மண் ஈரப்பத அளவுக்கும் எதிர்மறையான தொடர்பை கொண்டிருக்கும். இது மண்ணின் தன்மையை பொறுத்து மாறுபடும். டென்சியோமீட்டர் என்பது மண் ஈர இழுவிசையை, அதாவது மண்ணானது ஈரத்தை இறுகப்பட்டு இருக்கும் ஒரு வகையான இழுவிசையை, அதாவது அழுத்தத்தை நேரடியாக அளக்கும் கருவியாகும். டென்சியோமீட்டர் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை மறைமுகமாக அறிய முடியும். ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு நீண்ட குழாயின் அடிமுனையில் நுண்துளை இடப்பட்ட செராமிக் கப்பும் மேல்முனை மூடிகொண்டு மூடப்பட்டிருக்கும். மேல்முனைக்கு அருகில் இழுவிசையை அளவிட ஒரு அழுத்தமானி பொருத்தப்பட்டிருக்கும். நன்கு வளர்ந்த ஒரு பயிரின் வேர்களை சுற்றியுள்ள மண் கண்டத்திலிருந்து, அதாவது அந்த ரூட் ஜோன், நீரை உறிஞ்சும் சூழலை போன்று டென்சியோமீட்டரும் மண் ஈர இழுவிசையினால் நீரை சுற்றியுள்ள மண் கண்டத்திற்கு பரிமாற்றம் செய்யும். இதனால் டென்சியோமீட்டர் குழாயில் உருவாகும் வெற்றிடம் அழுத்தமானியால் அளவிடப்படும். டென்சியோமீட்டரால் அளவிடப்படும் மண் ஈர இழுவிசையை பயிரின் வேறு அமைப்புகள் மண் கண்டத்திலிருந்து நீரை உறிஞ்சும் இழுவிசைக்கு சமமாக கருதப்படும். டென்சியோமீட்டர் மண்ணில் செயல்படும் விதம். டென்சியோமீட்டர் குழாய் முழுவதும் நீரால் நிரப்பி மண் ஈர இழுவிசை அறிய வேண்டிய ஆழத்தில் டென்சியோமீட்டர் நிலைநிறுத்த வேண்டும். தொடக்கத்தில் காற்று உட்புகா டென்சியோமீட்டரில் நிரப்பப்பட்டிருக்கும் நீரின் அழுத்தம் வளிமண்டலத்தில் உள்ள அழுத்தத்திற்கு இணையாக இருக்கும். மண்ணின் ஈரப்பதத்தின் அழுத்தம் வளிமண்டலத்தின் அழுத்தத்திற்கு குறைவாக இருக்கும். பயிர்களினால் உள்ள மண்ணின் ஈரத்தை உறிஞ்சும் போது டென்சியோமீட்டர் செராமிக் கப்பிலிருந்து நீர் வெளியேறுவதால் பகுதியளவு வெற்றிடம் டென்சியோமீட்டரில் உருவாகும். இந்த அழுத்த மாறுபாட்டை சரி செய்ய மீட்டரால் நிரப்பப்பட்டிருக்கும் நீர் மண்ணை நோக்கியும் மறுதிசையில் நுண்துளை கொண்ட செராமிக் கப் வழியே இடமாற்றம் செய்யும்போது குழாயில் ஏற்படும் நீரியல் அழுத்தமானி காட்டும். டென்சியோமீட்டரால் காட்டப்படும் மண் ஈர இழுவிசையின் அளவு மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தின் அளவை குறிக்கும். அழுத்தமானி காட்டக்கூடிய அளவான மண் ஈர இழுவிசை அதிகமாக இருக்கிறது என்றால் மண்ணின் ஈரப்பத அளவு குறைவாகவும், அதாவது ஈர இழுவிசை குறைவாக இருக்கிறதென்றால் மண்ணின் ஈரப்பத அளவு அதிகமாகவும் இருக்கும். மண் ஈர இழுவிசை அளவு ஒரு பயிருக்கு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டிய தருணத்தை குறிக்குமே தவிர நீர்ப்பாசனம் செய்ய வேண்டிய அளவை குறிக்காது. பல வகை மண்ணிற்காக மண் ஈர இழுவிசையின் அளவு மற்றும் மண்ணின் ஈரப்பத அளவின் தொடர்பை கண்டறிந்திருக்கிறோம். டென்சியோமீட்டரில் காணப்படும் மண் ஈர இழுவிசையின் அளவுக்கு ஈடான மண்ணின் ஈரப்பத அளவை தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். டென்சியோமீட்டரை நிறுவும் முறை. டென்சியோமீட்டரை ஒரு நாள் இரவு முழுவதும் சுத்தமான நீரில் மூழ்கியிருக்க செய்ய வேண்டும். டென்சியோமீட்டரை நிறுவும் முன் குழாய் முழுவதும் சுத்தமான நீரை ஒரு உயிர்கொல்லியுடன் குறிப்பிட்ட அளவில் கலந்து நிரப்ப வேண்டும். குழாயில் நீர் நிரப்பும்போது உட்புகுந்து காற்றை கைப்பம்பு கொண்டு வெளியேற்ற வேண்டும். டென்சியோமீட்டரை பயிரின் வேர்பரப்பில் வேர்கள் அடர்ந்து காணப்படும் 15-20 சென்டிமீட்டர் ஆழத்தில் நட வேண்டும். டென்சியோமீட்டர் விட்டத்துக்கு சமமான விட்டமும் கூரிய முனையும் கொண்ட இரும்பு குழாய் மூலம் மண்ணில் நட தேவைப்படும் ஆழம் வரை துளையிட வேண்டும். துளையிடப்பட்ட ஆழத்தில் டென்சியோமீட்டரை நேராக இறக்கி மண் மற்றும் வேர் அமைப்பை கலைக்காத வண்ணம் நட வேண்டும். டென்சியோமீட்டரை நட்ட பின் இடைவெளிகளை மண் கரைசல் ஊற்றி பின் டென்சியோமீட்டரை சுற்றிலும் மண் கொண்டு அணைக்க வேண்டும்.
டென்சியோமீட்டரை பயன்படுத்துவதில் உள்ள நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிமையான வடிவமைப்பு, எளிய வகையில் மண் ஈர இழுவிசையை அளவிடும் வசதி, இயக்க தனியாக சக்தி தேவையில்லை, குறைவான பராமரிப்பு, குறைவான முதலீடு, பயிர் குணக மதிப்பு தெரிந்திருக்க தேவையில்லை, மணல் தன்மையான மண் வகைகளுக்கு ஒரு வளிமண்டல அழுத்தம் வரை அளக்க பொருத்தமானது, மண் ஈர இழுவிசை வளிமண்டல அழுத்தமான 1 ATM அல்லது 100 கிலோ பாஸ்கல் கீழ் சிறப்பாக இயங்கும். இடமாற்றத்துக்கு தகுந்தால் போல மண் ஈர இழுவிசை அளவை கிராவிமெட்ரிக் முறை, மண் ஈரப்பத அளவு கணக்கீடோடு அளவு திருத்தம் செய்ய வேண்டியதில்லை. தானியங்கியாக மாற்றக்கூடிய வசதி இருக்குது. முறையான பராமரிப்பின் மூலம் நீடித்த ஆயுள் காலம். அந்த பராமரிப்பு முறைகள், டென்சியோமீட்டரை எப்படி பராமரிக்கலாம்? சரியான பராமரிப்பு இல்லையேல் எளிதில் பழுதடையும். குழாய் முழுவதும் நீரால் நிரப்பி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். குறிப்பிட்ட இடைவெளியில் குழாயில் நீரின் மட்டத்தை சோதனை செய்யணும். நீரின் மட்டம் குறைந்திருப்பின் நீரால் நிரப்ப வேண்டும். அதிகமான மண் உலரும் தருணத்தில் செராமிக் கப்பு உடையக்கூடும். மேலும் குழாயினுள் காற்று உட்புகக்கூடும். குழாயினுள் உட்புகுந்த காற்றை கைப்பம்பு கொண்டு வெளியேற்ற வேண்டும். செராமிக் கப்பில் கீறல் ஏற்பட்டால் அதை மாற்ற வேண்டும். நீர் நிரப்பப்பட்ட டென்சியோமீட்டரின் நுண்துளையிடப்பட்ட செராமிக் கப்பு நீண்ட நாட்கள் வளிமண்டல தொடர்பில் இருக்கக்கூடாது. இல்லையேல் கப்பிலிருந்து நீர் ஆவியாகும்போது உப்புகள் கீழ்ப்படிந்து அடைப்புகள் ஏற்படும். டென்சியோமீட்டரை பயன்படுத்துவதில் உள்ள சில குறைபாடுகள். டென்சியோமீட்டரால் எல்லா வகை மண்ணிற்குமான மொத்த மண்ணின் ஈரப்பத அளவின் முழு வரம்பையும், அதாவது உலர் முதல் அதிக ஈரம் வரை திருப்திகரமான அளவிட முடியாது. ஆனால் மண்ணின் ஈரப்பத வரம்புகளில் மிக சிறப்பாக இயங்கும். களிமண் தன்மை கொண்ட மண் வகைகளில் ஒரு சிறிய பகுதி மட்டுமே மண்ணின் ஈரப்பத இழுவிசை ஒரு வளிமண்டலம் அழுத்தம் வரை இருப்பதால் டென்சியோமீட்டரை இவ்வகை மண்ணிற்கு மிகச் சிறப்பாக அளிக்க பயன்படுத்த இயலாது. மண் ஈரம் இடமாற்றம் செய்யும்போது நுண்துளை கொண்ட செராமிக் கப் வழியே டென்சியோமீட்டருக்குள் காற்றும் உட்புக வாய்ப்புள்ளதால் மண் ஈர இழுவிசை அதிகரித்து காணப்படலாம். டென்சியோமீட்டரின் அளவுகள். டென்சியோமீட்டர் அளவுகள் என்பது அதன் குழாயின் நீளத்தை குறிக்கும். அதாவது 15, 30, 45, 60, 90, 120 மற்றும் 150 சென்டிமீட்டர் நீளம். இதோட விலை 10,000 15,000 விலையில் கிடைக்கும். பயிரின் ஆயுட்காலம் மற்றும் வேறு ஆழத்தை பொறுத்து டென்சியோமீட்டரை தேர்வு செய்யலாம். டென்சியோமீட்டரை பயன்படுத்தி நீர்ப்பாசனம் அளிக்கும் தருணத்தை நிர்ணயித்தல். டென்சியோமீட்டரில் உள்ள அழுத்தமானி 0 முதல் 100 கிலோ பாஸ்கல் அல்லது சென்டிபார் அளவு மண் ஈர இழுவிசையை காட்டும். 0 என்ற மிக குறைந்தபட்ச அளவுகள் என்பது மண்ணில் ஈரம் முழு செறிவு நிலையையும், 100 என்ற மிக அதிகபட்ச அளவுகள் மண்ணின் ஈரம் உலர் அல்லது வறண்ட நிலையும் அடைந்திருக்கிறது எனலாம். மண் ஈர இழுவிசை 0 சற்று அதிகரிக்கும் போது நீர் முழுவதும் வடிந்து மண்ணின் ஈரம் முழு செறிவு நிலையிலிருந்து மண்ணின் ஈரம் கொள்நிலை என சொல்லப்படுகிற பயிருக்கு கிட்டும் நீர் என்ற நிலையை அடையும். இந்த நிலையில் மண் இழுவிசை 10-30 கிலோ பாஸ்கல் அல்லது சென்டிபார் என்ற அளவில் இருக்கும். மண்ணின் ஈரம் உலர் அல்லது வறண்ட நிலைக்கு செல்லும்போது டென்சியோமீட்டர் குழாயிலிருந்து நீர் மண்ணுக்கு செல்வதால் அழுத்தமானி அளவு அதிகரிக்கும். நீர்ப்பாசனம் செய்த பின் மண்ணின் ஈரம் மீண்டும் குழாய்க்கு திரும்பி உட்புகுவதால் ஏற்படும் வெற்றிட குறைவினால் அழுத்தமானி அளவு குறைந்து காட்டும். பயிர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் மண் ஈர இழுவிசை அளவுகளை அழுத்தமானி காட்டும் தருணத்தில் மண்ணின் ஈரம் பயிருக்கு கிட்டும் நீர் என்ற நிலை வரை நீர்ப்பாசனம் செய்யணும். பல்வேறு ஆய்வு முடிகளில் பெறப்பட்ட குறிப்பிட்ட சில பயிர்களுக்கான பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் மண் ஈர இழுவிசை அளவுகளும் பார்க்கலாம். தக்காளிக்கு மண் ஈர இழுவிசை 60-70 கிலோ பாஸ்கல், கோஸுக்கு 60-70 வரைக்கும், கேரட்டுக்கும் 55-65 வரை, பருத்திக்கு 70-80 கிலோ பாஸ்கல், எலுமிச்சைக்கு 50-70 கிலோ பாஸ்கல், சோளத்துக்கு மண் ஈர இழுவிசை 50-80 வரை, கீரைக்கு 30-50 கிலோ பாஸ்கல், மண் இழுவிசை வெள்ளரிக்கு 15-30 கிலோ பாஸ்கல், வாழைக்கு
மண் ஈர இழுவிசை 30லிருந்து 150 கிலோ பாஸ்கல். நீர்ப்பாசன திட்டமிடலில் நீர் அளிக்கும் தருணத்தை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் டென்சியோமீட்டரை சொட்டு நீர் பாசன கருவிகள் வாங்கும்போது அதனுடனோ அல்லது தனியாகவோ வாங்கலாம். டென்சியோமீட்டரை வேளாண் ஆய்வு மையங்களிலும் தானியங்கி முறையில் நீர்ப்பாசனம் செய்யும் பெரு விவசாயிகளும் வர்த்தக ரீதியாக பயிர்களை உற்பத்தி செய்யும் பெருவணிக நிறுவனங்களும் மட்டுமே பயன்படுத்தி வருகின்றன. பெருவாரியான விவசாயிகள் பயன்படுத்தும் நோக்கில் மானியம் அளித்து டென்சியோமீட்டரை பிரபலப்படுத்துவதும் வணிக ரீதியில் எளிதாக கிடைக்கவும் அதற்கான பராமரிப்பையும் உறுதி செய்வதன் மூலம் நீண்டகால நோக்கில் குறிப்பிடத்தக்க நீர் சேமிப்பை உருவாக்க இயலும். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 23ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.